கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலுமினாட்டி. இலுமினாட்டி என்ற ஒரு கூட்டம் மக்களை குறித்து, இவர்கள் யார் இந்த இலுமினாட்டி என்று சொல்லப்படுகிற இந்த மக்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். அதாவது காலங்காலமாக எப்படி கர்த்தருடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வர, கர்த்தருடைய சுவிசேஷத்தை இந்த உலகம் முழுவதுமாய் நாம் அறிவித்து கொண்டிருக்கிறோமோ, அதே போல த அப்போசிங் ஃபோர்ஸ், அதற்கு எதிராக ஒரு ஃபோர்ஸ், அவர்களுடைய ராஜாவாகிய அந்தி கிறிஸ்து வருவதற்காக, அவர்களுடைய ராஜ்யமான சாத்தானின் ராஜ்யம் இந்த கடைசி காலங்களில் இந்த உலகத்துக்கு வருவதற்காக சில கூட்ட ஜனங்கள் காலங்காலமாய் இந்த உலகத்தையும் நம் சுற்றி இருக்கும் சமுதாயத்தையும் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சொல்லப்போனால் அவர்கள் மேடை அந்தி கிறிஸ்து வருவதற்கான தளத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டார்கள் என்று கூட சொல்லலாம். நம்ம எப்படி நம்ம கர்த்தருக்கு நம்ம வந்துட்டு ஊழியம் செய்கிறோமோ, அதே போல சாத்தானுக்கு ஊழியம் செய்யும் ஒரு கூட்டமும் உண்டு இந்த உலகத்தில். நாம் அவர்கள் யார் என்ற அடையாளம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்ஸ் 6வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாகி சொல்லுகிறது: ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. தமிழில் வாசிக்க கேட்ட இதே வசனத்தை நம்ம ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறபடி பால் சொல்லுகிறார், ஃபார் வி ரெசில் நாட் அகெயின்ஸ்ட் த ஃப்ளஷ் அண்ட் பிளட், மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை, ஆனால் அகெயின்ஸ்ட் பிரின்சிபாலிட்டிஸ், அகெயின்ஸ்ட் பவர்ஸ். இது ரெண்டும் ஸ்பிரிச்சுவல் ரிலைமை சார்ந்தது, அதாவது ஃபாலன் ஏஞ்சல்ஸ், ஈவில் ஸ்பிரிட்ஸ், இதை போன்றது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அகெயின்ஸ்ட் த ரூலர்ஸ் ஆஃப் த டார்க்னஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற அதிபதிகளை எதிர்த்து என்று சொல்லுகிறார். அவர்கள் யாராமா? ரூலர்ஸ் ஆஃப் த டார்க்னஸ் என்று இங்கே வேதாகமும் சொல்லுகிறது. நான்காவது பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ் இன் ஹை பிளேசஸ். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி சபை தன் விசுவாச துரோகத்தில் ஈடுபடுகிறதோ அதை எதிர்த்து நமக்கு ஸ்பிரிச்சுவல் ரிலைமில் ஃபைட் உண்டு என்று பால் சொல்லுகிறார். இந்த மூணாவது பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்த்தோம் என்று பார்த்தா, இந்த டார்க் ரூலர்ஸ், டார்க்னஸ், இந்த டார்க்னஸ்க்கு என்ன ஒரு அர்த்தம் என்று பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறபடி வெப்சர் பைபிள் டிக்ஷனரி இப்படியாக சொல்லுகிறது: டார்க்னஸ், இருள் என்பது ஆப்சன்ஸ் ஆஃப் லைட், கர்த்தருடைய வெளிச்சம் இல்லாத ஒரு இடம் என்றும், சீக்ரெட்சி, ரகசியமான ஒரு இடம் என்றும், பிரைவசி, அதாவது ரகசிய கூடுகைகள். அதாவது இந்த ரூலர்ஸ் ஆஃப் டார்க்னஸ் யார் என்றால், இந்த இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற இந்த மக்கள் யார் என்றால் ரகசிய கூட்டமைப்புகளில் இருக்கார்களாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா கொலோசியர் 1வது அதிகாரம் இந்த டார்க்னஸை எம்பையர் ஆஃப் சாத்தன், சாத்தானின் ராஜ்யம் என்று கூறுகிறது. அதனால இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் அதிபதிகள் சாத்தானின் ஆளுகையை கொண்டு வர ட்ரை பண்ணுகிற இந்த மக்களை குறித்து தான் நமக்கும் தெரிந்திருக்க வேண்டும், நாமளும் இதை குறித்து ப்ரே பண்ண வேண்டும் என்று இங்கே பால் சொல்லுகிறார். இது மாத்திரமல்ல, தானியேல் 8வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவர்களுடைய ராஜ்ய பாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். நீங்கள் கேட்ட இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் பார்ப்போம் என்றால், இது அந்த வசனம் இப்படியாக வாசிக்கப்படுகிறது: அண்ட் இன் த லேட்டர் டைம் ஆஃப் த கிங்டம், இந்த உலகத்தில் கடைசி ராஜ்யம் இருக்கும் பொழுது, when the transgressors are come to full, கர்த்தரை எதிர்க்கும் மக்கள், அதாவது கர்த்தருக்கு நேராக மீறுதல்களில் ஈடுபட்டும் மக்களின் நிறைவு வரும்பொழுது அந்தி கிறிஸ்து எழும்புவான் என்று சொல்லுகிறது. தானியேல் 8வது அதிகாரம் 23வது வசனம். அதாவது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், அவனை இந்த உலகத்துக்கு கொண்டு வர போராடும் ஒரு மக்கள் ஜனம் உண்டு. அந்த ஜனத்தினர் எப்பொழுது அந்த மீறுதல்களின் முடிவை, அந்த மீறுதல்களோட லிமிட்டுக்கு வரார்களோ அப்பொழுது அந்தி கிறிஸ்து வருவான் என்று சொல்லப்படுகிறது. 1770ஆம் ஆண்டு சர் வில்லியம் பிட் என்ற ஒரு பிரிட்டிஷ் பார்லிமெண்டின் மெம்பர் சொன்னார், இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல அந்த அரசனோட பவர்ஃபுல்லா இன்னொரு விஷயம் இருக்கு, பிஹைண்ட் த த்ரோன் என்று. அதாவது இன்னைக்கு நாம பார்க்கும் நிறைய பிரதமர்களும் அதிபதிகளும் வெறும் பப்பட்ஸ் தான்.
அந்த ஒரிஜினல் அதிகாரம் யாரிடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திரைக்கு பின்னாடி இருக்கும் சில மனிதர்களின் பின்னாடி தான் ஒரிஜினல் அதிகாரம் இருக்கு. இதைத்தான் நாம் நிழல் ராஜ்யம் என்று சொல்லுகிறோம். அதே மாதிரி இந்த மக்கள், இந்த அரசர்களையும் சரி, அதிபதிகளையும் சரி, பிரசிடென்ட்ஸையும் சரி, தங்கள் கைக்குள் வைத்து தாங்கள் செலுத்த வேண்டிய அதிகாரத்தை இந்த உலகத்தின் மேல் இவர்கள் மூலியமாய் செலுத்துகிற இந்த மக்கள் பயங்கரம் பவர்ஃபுல்லான ஒரு மக்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஜான் எஃப் கென்னடியோட அசாசினேஷனோட வீடியோ. அதாவது என்னோட ஜென்ரேஷனில் இருக்கிற நிறைய பேருக்கு, என்னுடைய ஜெனரேஷனும் என் பிதாக்களின் சந்ததியில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் எஃப் கென்னடி வந்து கொல்லப்பட்டது தான். த அசாசினேஷன் ஆஃப் ஜான் எஃப் கென்னடி. ஏன் அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். The private fellows oligarchs took swift and decisive action. When John Kennedy attempted to take the government back from the robber barons, he was brutally murdered. The message to future U.S. presidents and leaders across the world was clear. இப்போ நீங்கள் பார்த்தபடிக்கு அவ்வளோ பெரிய ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஒரு சிட்டியில் வந்து ஓப்பன் ஏரில் ஒரு அசாசினால ஜான் எஃப் கென்னடி கொல்லப்பட்டார். கடைசி வரைக்கும் அந்த என்டையர் கவர்மெண்ட்னால அந்த அசாசினை கண்டுபிடிக்க முடியல. ஏன் அவர் கொல்லப்பட்டார்? அவர் சாகிறதுக்கு சில நாட்கள் முன்பதாக ஸ்பீச்சை வந்து அவர் பேசினார். And we are as a people inherently and historically opposed to secret societies, to secret oaths, and to secret proceedings. We decided long ago that the dangers of excessive and unwarranted concealment of pertinent facts far outweighed the dangers which are cited to justify it. Even today, there is little value in opposing the threat of a closed society by imitating its arbitrary restrictions. Even today, there is little value in ensuring the survival of our nation if our traditions do not survive with it. And there is very grave danger that an announced need for increased security will be seized upon by those anxious to expand its meaning to the very limits of official censorship and concealment. That I do not intend to permit to the extent that it's in my control. And no official of my administration, whether his rank is high or low, civilian or military, should interpret my words here tonight as an excuse to censor the news, to stifle dissent, to cover up our mistakes, or to withhold from the press and the public the facts they deserve to know. For we are opposed around the world by a monolithic and ruthless conspiracy that relies primarily on covert means for expanding its sphere of influence, on infiltration instead of invasion, on subversion instead of elections, on intimidation instead of free choice, on guerrillas by night instead of armies by day. It is a system which has conscripted vast human and material resources into the building of a tightly knit, highly efficient machine that combines military, diplomatic, intelligence, economic, scientific, and political operations. ஸ்பீச் வந்து ஆங்கிலத்தில் இருக்கு. அதனுடைய சாராம்சத்தை நான் சொல்லுகிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்பீச்சில் நம்ம நாட்டில் நிறைய ரகசிய கூடுகைகள் உள்ளன. இந்த ரகசிய கூடுகைகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இந்த தேசத்தையே வந்துட்டு நிலை குலைக்கணும் என்று நிறைய முயற்சிகளில் ஈடுபடுகின்றன. தயவு செய்து அமெரிக்க மக்கள் இப்போ விழித்தெளிய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. இதை பாருங்க. அதே மாதிரி அவர் வந்து ப்ரெஸ் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு நீங்க கவரேஜ் பண்ணுங்க, தயவு செஞ்சு வந்து இதை மக்களிடம் எடுத்து சொல்லுங்க, இல்லைன்னா இந்த தேசம் ஒரு நாள் வந்துட்டு ஒண்ணுமில்லாம ஆகி போயிடும். இந்த மக்கள் இந்த தேசத்தை நிலை குலைத்து அதன் மேல் ஒரு உலக அரசாங்கத்தை அவர்கள் கட்டுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீச்சை சொல்கிறார். இந்த ஸ்பீச் முடிச்சு கொஞ்ச நாள்ல எப்படி ஒரு நாயை சுட்டு கொள்ள முடியுமோ அதே மாதிரி he was shot dead. அது கேட்க இன்னைக்கு வரைக்கும் யாரும் இல்லை. கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், அந்த மக்களுக்கும் தெரியும். அவர்கள் போலியாய் ஒருத்தனை பிடித்து போட்டார்கள். அந்த இவன் தான் வந்து ஜான் எஃப் கென்னடியை கொன்னான் என்ற. ஆனால் உலகத்துக்கே தெரியும் அந்த மனிதன் ஜான் எஃப் கென்னடி கொல்லவில்லை என்று. ஸோ யார் கொன்னாங்க? இட் வாஸ் பீப்புள் இன்சைட் த கவர்மெண்ட். ஸோ பவர்ஃபுல்.
ஆனால் இந்த ஜான் எஃப் கென்னடியோட அசாசினேஷன், அவரை கொலை செய்தது எதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சுன்னா, வரப்போகிற காலங்களில் இருக்கும் தலைவர்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. எங்களை பற்றி நீ பேசணும்னு நினச்சா இதுதான் உன்னுடைய கதி என்று சொல்லக்கூடியதாக ஒரு மிரட்டலாகவும் இருந்துச்சு. இன்றைக்கும் நிறைய பிரசிடென்ட்ஸ், நிறைய பிரைம் மினிஸ்டர்ஸ் இவர்களை பற்றி பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் யாரும் பேசினது கூட இல்லை. அதே மாதிரி நிறைய பிரைம் மினிஸ்டர்ஸும் பிரசிடென்ட்ஸும் இவர்களோடு கூட இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மக்களை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்பொழுது ஸ்க்ரீனில் பார்க்குறபடி இந்த இலுமினாட்டி என்று சொல்லுகிற இந்த பெயருக்கு கீழ் நிறைய ஆர்கனைசேஷன் உள்ளது. அதாவது இந்த ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ரகசிய ஆர்கனைசேஷன்ஸ், ரகசிய அமைப்புகள். த இலுமினாட்டி என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன், ஃப்ரீமேசன் என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன், ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன், கவுன்சில் ஆஃப் ஃபாரின் ரிலேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், ட்ரைலாட்ரல் கமிஷன் என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன், பில்டர்பர்க் குரூப் என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன். இவைகளில் சில ஆர்கனைசேஷன், அதாவது சில அமைப்புகள், இப்போ நான் வாசித்த இந்த அமைப்புகள், இது அல்லாமல் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், இன்னும் நிறைய அமைப்புகள் இருக்கு. இதில் நம்ம முதலாவது பார்க்க போகிறது இலுமினாட்டி என்று சொல்லக்கூடிய இந்த ரகசிய அமைப்பு. இந்த அமைப்பு ஆடம் வைஷாப் என்ற ஒரு மனிதரால் 1776ஆம் ஆண்டு இன்ட்ரோசால்ட் என்று சொல்கிற ஒரு பகுதியில், ஜெர்மனி பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் துவக்கப்பட்டது. இந்த மனிதர் அந்த இன்கோசாட்டில் இருக்கிற ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தார். இந்த மனிதர் எதை கொண்டு வர விரும்பினார் என்றால், அதாவது இவர் ஒரு ஃபிலோசாபிஸ்ட். இவர் எதை கொண்டு வர விரும்பினார் என்றால், ஒரு பெர்ஃபெக்ட் வேர்ல்ட், அதாவது ஒரு புதிய உலக ஆளுகை முறையை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து ஒரு பெர்ஃபெக்டான, எந்த ஒரு இம்பர்ஃபெக்ஷனுமே இல்லாத, எந்த ஒரு குறையுமே இல்லாத கம்ப்ளீட் நிறைவான ஒரு உலகத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இவருடைய ஆசை, அதாவது அவருடைய பிலோசாபிக்கல் ஆசை. இதை கொண்டு வர அவர் என்ன செய்தார் என்றால், முதல் இந்த இலுமினாட்டி என்று சொல்லக்கூடிய இந்த ரகசிய அமைப்பை அவர் நிறுவினார். இந்த ஒரு ரகசிய அமைப்பில் 3 முக்கியமான விஷயங்களை அவர்கள் கொண்டு வர வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினார்கள். அதாவது முதலாவது என்ன என்று பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதுமாய் ஒரு புதிய உலக ராஜ்யம். இந்த உலக ராஜ்யத்தில் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் தனி மனித உரிமை இல்லாத ஒரு உலக ராஜ்யம். அதாவது எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, நமக்கென்ற ஒரு வீடு இருக்காதோ, நமக்கென்ற ஒரு கார் இருக்காதோ, தனி மனிதனுக்கு என்று எந்த பொருளும் வாங்க முடியாதோ, இந்த உலகம் முழுவதுமாய் அப்படியேற்பட்ட ஒரு உலகத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அதாவது தனி மனித சுதந்திரமும், தனி மனிதன் எந்த ஒரு பொருளையும் வாங்கவும், தன் பெயரில் வாங்கவும், சொத்துக்களை சேர்த்து வைக்கவும் முடியாத ஒரு உலகத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்களுடைய அடிப்படையில் என்னைக்கு நம்ம நம்மளால ஒரு சொத்து வாங்க முடியாதோ, அன்னைக்கு மனிதனுக்கு தன்னுடைய பேராசை அவனுக்கு வராது. என்னைக்கு மனிதனுடைய பேராசைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறதோ, அன்றைக்கு இந்த உலகம் ஒரு சமாதான பூமி ஆகும் என்று இவர்கள் எண்ணினார்கள். மூன்றாவது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், இவர்களோட ஆசை கடவுள் என்று ஒன்று இருக்கக்கூடாது. அவர்கள் சேவை செய்யும் இந்த மனிதர்கள், இந்த புதிய உலக அரசாட்சிக்கு கீழ் சேவை செய்யும் இந்த மனிதர்களுக்கு அந்த அரசாங்கம் தான் கடவுளாக இருக்க வேண்டும். அந்த அரசாங்கம் தான் அவர்களோட வாழ்க்கையோட எல்லா நிறை குறைகளையும் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த அரசாங்கம் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இந்த முக்கிய குறிக்கோள்களுடன் துவங்கப்பட்ட இந்த இலுமினாட்டிக்கு உலகத்தை மறுபடியும் புதுப்பிக்கப்படணும். உலகத்தை நம்மளோட அறிவினால ஒரு பெர்ஃபெக்ட், ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத உலகமா மாற்றணும் என்று எண்ணி இந்த ஒரு இலுமினாட்டியில அவங்க ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகசியமாக அவர்கள் ஜாயின் பண்ணார்கள். 1785ஆம் ஆண்டு இந்த இன்ட்ரோசாட் என்று இருக்கிற அந்த இடத்தினுடைய கவர்மெண்ட், பிராவியா என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலத்தின் கவர்மெண்ட்டுக்கு இவர்களுடைய நடவடிக்கைகள் மேல் சந்தேகம் வந்தது. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய உளவாளிகளை இந்த ஒரு இலுமினாட்டி அமைப்புக்குள் அனுப்பினார்கள். இங்க என்ன நடக்கிறது என்று பார்க்க சொல்லி. இந்த அமைப்புக்குள் வந்த அந்த உளவுத்துறை அதிகாரிகள் தங்கள் கவர்மெண்ட்டுக்கு அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு இந்த ரகசிய அமைப்போட ஸ்ட்ரக்சரை குறிச்சும், இந்த ரகசிய அமைப்பு என்ன கொண்டு வராங்கங்கிற நினைக்கிறத குறிச்சும், அவங்களுடைய சில விஷயங்களை குறிச்சும் அவங்களோட கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க. அப்போ இந்த பிராவியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, யூரோப் முழுவதுமா இருக்கிற எல்லா தேசங்களுக்கும், எல்லா அரசர்களுக்கும் அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷனை சொன்னாங்க. என்னன்னா, இந்த மாதிரி இங்கே இலுமினாட்டின் என்ற ஒரு ரகசிய அமைப்பு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை இப்படியே
விட்டோன்னா யூரோப்பையே வந்துட்டு அது கவுத்துருன்னு எந்த ஒரு யூரோப்பியன் கவர்மெண்ட்டும் அந்த காலத்தில் அது கவனிக்காமல் விட்டு விட்டது. 1790ஆம் ஆண்டு இந்த இலுமினாட்டியை அவர்கள் பேன் செய்தார்கள். அந்த கவர்மெண்ட் வந்து இந்த கண்ட்ரியில் இது இருக்கக்கூடாது என்று சொல்லி பேன் செய்து அந்த இலுமினாட்டி என்ற இது அமைப்பையே வந்து அழித்து போட்டது. இதோடு கூட இவர்கள் கதை முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் என்ன ஆச்சு என்று பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி நம்ம ஒரு தீவிரவாத ஆர்கனைசேஷனை நம்ம கவர்மெண்ட் பேன் பண்ணனா எப்படி இன்னொரு பேரில் துவங்கி அவங்க செஞ்சு கொண்டு இருந்த விஷயத்தையே செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த காலங்களில் வந்து இவர்களை பேன் பண்ணோன்னா அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அமைப்பு இருந்தது. அதாவது இவர்களுக்கும் முன்னாடி இருந்து வந்து கொண்டிருந்த இன்னொரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பின் பெயர் ஃப்ரீமேசன்ஸ். அந்த அமைப்புக்குள் இவங்க போய் சேர்ந்தாங்க. அதாவது இலுமினாட்டியும் ஃப்ரீமேசனும் சேர்ந்து மர்ஜ் ஆனாங்க. இப்போ இந்த ஃப்ரீமேசன் என்ற வார்த்தை நீங்க எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் சில நேரத்தில் நீங்க புரிந்து கொள்வீங்க, நம்மளுடைய சொசைட்டியில் கூட நம்மளுடைய சமூகத்தில் கூட எவ்வளோ ஒரு சாதாரணமான இருக்கிற ஒரு அமைப்பு இந்த ஃப்ரீமேசனின் அமைப்பு என்று. அதாவது இப்படியாக ஃப்ரீமேசனோட கூட சேர்ந்த அவர்கள் 1781ஆம் ஆண்டு நடந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு இவங்க தான் பின்னணியாக இருந்தார்கள், இவர்கள் தான் அதை நடத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு. அடுத்த நாம பார்க்க போகிறது ஃப்ரீமேசனரி. ஃப்ரீமேசன் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள், இந்த அமைப்பை பற்றி கிறிஸ்துவுக்கு பின் 1000 வருடங்கள் கழித்து சிலுவை போர்கள் என்ற ஒரு போர் துவங்கிற்று. இந்த சிலுவை போரோட ஹிஸ்டரி தெரியணும்னா, சிலுவை போர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சீடியில் பார்த்தீங்கன்னா இதனோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ப்ரீஃப் பண்ணியிருக்கோம். இதை பார்த்து இதனோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஏன்னா இந்த ஃப்ரீமேசனரி பற்றி உங்களுக்கு தெரியும்னா அதனோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனுடைய பேக்ரவுண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்ச்சோட ஹிஸ்ட்ரியில் குருசேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சிலுவை போர்களில் அதோடைய பேக்ரவுண்ட் இருக்கிறது. இந்த சிலுவை போர்களில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய தேசத்தை சேர்ந்த அரசர்கள், நைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அரசர்கள் சபையின் சார்பாக முஸ்லிம்களை எதிர்த்து எருசலேம் நகரத்தை கைப்பற்ற நிறைய போர்கள் நடத்தினார்கள். இந்த போர்கள் முதலாம் குருசேட் என்று சொல்லக்கூடிய முதல் போர் அயர்லாண்டை சார்ந்த 2 மன்னர்களின் தலைமையில் நடந்தது. இந்த 2 தலைவர்களில் ஒருவரின் பெயர் ஹென்றி சிங்க்லேர். இவர் அந்த அயர்லாண்டின் மன்னனாக இருந்தார். இன்னொருவரின் பெயர் ஜூடோபயன். இந்த இருவரும் முதலாம் சிலுவை போருக்கு சென்று திரும்பி வந்த பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோடு கூட வந்தார்கள். அதாவது காலமாய் வந்த கதைகள் என்ன சொல்லுகிறது என்றால், இவர்கள் எருசலேம் நகரத்தை முகமதியரோடு கூட சண்டையிட்டு எருசலேம் நகரை கைப்பற்றிய பொழுது அங்கு நைட்ஸ் டெம்ப்ளர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்தார்கள். அதாவது ஒரு சொசைட்டியை ஆரம்பித்தார்கள். இந்த நைட்ஸ் டெம்ப்ளர்ஸ் தாங்களே என்ன சொல்லிக் கொண்டார்கள் என்றால், நாங்கள் கடவுளுக்காக போராடும் இராணுவமாக இருக்கிறோம், அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் ரோம கத்தோலிக்க சபையின் பாதிரியார்களாகவும் இருக்கிறோம், நாங்கள் போப்பின் அனுமதியை பெற்று இதை செய்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அங்கே நைட்ஸ் டெம்ப்ளர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொசைட்டியை ஆரம்பித்தார்கள். காலப்போக்கில் கதை இப்படியாக ஆகிறது. இந்த நைட்ஸ் டெம்ப்ளர்ஸ் சில தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபடும் பொழுது அவர்கள் சாலமன் தேவாலய கட்டடத்தின் அடித்தளத்தையும் அதிலிருந்து நிறைய பொன் வெள்ளி போன்ற புதையலையும் கண்டுபிடித்தார்கள் என்று. இந்த மக்கள் அந்த எருசலேம் தேசத்தில் இருக்கும்போது மிக பெரிய பணக்காரர்கள் ஆனார்களாம். அவர்கள் மறுபடியுமாய் ஐரோப்பிய தேசத்துக்கு வரும்பொழுது இந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக இந்த ஃப்ரீமேசன் என்று சொல்லக்கூடிய இந்த ரகசிய கூடுகையை துவங்கினார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆனால் இந்த வரலாறு தப்போ உண்மையோ எனக்கு தெரியாது. சில காலங்களில் இவர்கள் என்ன செய்ய துவங்கினார்கள் என்றால், ஐரோப்பிய தேசத்திலேயே மிக பெரிய பணக்காரர்கள் ஆனார்கள். அதாவது மன்னர்களுக்கும் தேசங்களுக்கும் கடன் கொடுக்கும் அளவுக்கு இவர்கள் பணக்காரர்கள் ஆனார்கள். அதனால் காலப்போக்கில் பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் தேசங்களை மிரட்டவும் செய்தார்கள். அதாவது நாங்கள் உங்களுக்கு கடன் கொடுப்போம், நீங்கள் எங்களுக்கு வட்டியை சரியா தராவிட்டால் உங்கள் தேசத்தின் ஒரு பகுதியோ இல்லை உங்கள் மன்னர் எங்களிடம் சரணடைய வேண்டும், இல்லை நாங்கள் சொல்லறதுதான் உங்கள் தேசத்தில் நீங்கள் கட்டளையாக பிறப்பிக்க வேண்டும் என்று மன்னர்களையும் தேசங்களையும் ப்ரெஷர் போடும் அளவுக்கு அவங்க பயங்கரம் ஸ்ட்ராங்காக வளர்ந்தார்கள் என்று
வரலாறு சொல்லுகிறது. 17ஆம் நூற்றாண்டுக்குள் இவர்கள் எவ்வளோ பவர்ஃபுல் ஆனார்கள்னா நிறைய கண்ட்ரியில் வந்துட்டு ஃப்ரீமேசன்ஸ் என்று சொல்லுகிற இந்த சொசைட்டியை, இந்த ரகசிய அமைப்பை வந்து பேன் செய்ய துவங்கினார்கள். ஃப்ரீமேசன் எங்கிருந்தாலும் வந்துட்டு அவர்களை ஜெயிலில் போட்டார்கள். இப்போ இந்த ஃப்ரீமேசன்ல சேர்ந்தவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த தேசத்தின் பிரபுக்களும் அந்தந்த தேசத்தின் ராஜாக்களும் பெரிய பெரிய ஜட்ஜஸ், லாயர்ஸ், பிசிஷியன்ஸ், சயின்டிஸ்ட், அந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு நம் சமுதாயத்தின் முதல் தரம் என்று சொல்லுகிற மக்கள் இதுல வந்து இந்த 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 ரகசிய அமைப்புல வந்து மெம்பர்ஸாக சேர்ந்தார்கள். இந்த ரகசிய அமைப்பின் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று பார்த்தால், அவர்கள் அழைத்தால் வழிய இந்த கூடுகையில் ஒரு மனிதனால் சேர முடியாது. அதாவது இட் இஸ் ஒன்லி பை இன்விடேஷன். நீங்க வந்துட்டு ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழைப்பு வரும், வந்து எங்க கூட சேர்ந்துக்க விரும்புறீங்களா என்று. அப்படி நீங்க சரி என்று சொன்னீர்கள் என்றால் உங்களை சேர்த்துக் கொள்வார்கள் தவிர நீங்களா போய் நான் இங்க சேர்ந்துக்கணும், நான் மெம்பர் ஆகணும் என்றால் அவர்களுக்கு சேர்ந்துக்க முடியாது. அதனால் இது காலப்போக்கில் என்னவாயிற்றுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க என்று சொல்லக்கூடிய எதுவுமே வெளியில தெரியல. தேவர் சோ சீக்ரெட். அதாவது ரகசியங்களால் மூடப்பட்டிருந்த ஒரு சமுதாயமாக இந்த ஃப்ரீமேசனரி சமுதாயம் இருந்தது. இந்த ஃப்ரீமேசனரி சமுதாயத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 100-200 வருடங்களாக மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்களும் சரி, மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன், மிகப்பெரிய மிலிட்ரி ஜெனரல்ஸ், பிரசிடென்ட்ஸ் எல்லாரும் இந்த ஃப்ரீமேசனாகத்தான். அமெரிக்க பிரதமர்களில் சில பேர் பிரசித்தி பெற்ற ஃப்ரீமேசன்ஸாக இருந்திருக்கிறார்கள். நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கிறபடி ஜார்ஜ் டபிள்யூ புஷ், ஜார்ஜ் புஷ் சீனியர், ஜார்ஜ் புஷ் ஜூனியர், 2ஆம் உலக போர் பொழுது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பிராங்க்லின் டி ரூசவெல்ட், ஜெனரல் ஃபோர்ட், ஐநா சபையை நிறுவின ஹாரி டூர்மன், லிண்டன் பி ஜான்சன், ஹென்ரி கிஷிங்கர், இவர்கள் யாவரும் ஃப்ரீமேசனாக தான் இருந்திருக்கார்கள். இப்பொழுது நீங்க பார்க்க போற இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், இது 1989ஆம் ஆண்டு ஜார்ஜ் டபிள்யூ புஷ் வந்துட்டு பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் யூஸ் பண்ண பைபிள். இந்த பைபிள் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரீமேசன் யூஸ் பண்ற பைபிள். அவங்களோட சிம்பிளிசம், அதாவது இந்த ஃப்ரீமேசன்ஸ் நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒக்கல்ட் என்று சொல்லக்கூடிய மந்திரங்கள், தந்திரங்கள் நிறைந்த சில சில சிம்பிள்ஸ். அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற இந்த பைபிளை தான் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் பதவியேற்ற வந்துட்டு அவர் யூஸ் பண்ணாரு. இதற்கு முன்னாடி நான் சொன்னபடி எல்லா இந்த ஃப்ரீமேசன் பிரசிடென்ட்ஸும் இந்த ஒரு பைபிளை தான் வச்சுட்டு அவங்க பதவி பிரமாணமே ஏற்றுக்கொண்டாங்க. காலப்போக்கில் இவர்கள் நிறைய பேங்க்ஸையும் கண்ட்ரோல் செய்ய ஆரம்பித்தார்கள். அதாவது உலகளாவிய இடங்களில் நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்கான ஃபெடரல் ரிசர்வ், உலக சென்ட்ரல் வங்கியான பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ், உலக வங்கி, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் எல்லாத்தையும் உங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் எல்லாத்தையுமே இவர்கள் கண்ட்ரோல். அதாவது ஒரு கண்ட்ரி, ஒரு தேசத்தோட மானிட்டரி பாலிசி, ஒரு தேசத்தோட பொருளாதார பாலிசியை டிசைட் பண்ணணும்னா இந்த மனிதர்கள் தான் டிசைன் பண்ணார்கள். மேலும் அவர்கள் சயின்ஸை டேக் ஓவர் பண்ணாங்க, லிட்ரேச்சரை டேக் ஓவர் பண்ணாங்க, பாலிடிக்ஸை டேக் ஓவர் பண்ணாங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை டேக் ஓவர் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து நம்ம வாகனங்கள் இண்டஸ்ட்ரியில் யார் ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைஸ்லரும் ஃபோர்டும். இவங்க இருவருமே வந்துட்டு ஃப்ரீமேசன்ஸ். அதே மாதிரி இவர்கள் இந்த மக்கள் தான் வந்துட்டு இன்னைக்கு வெப்பன் செட்டை மாடர்னைஸ் பண்ணாங்க. அதாவது இன்னைக்கு நாம யூஸ் பண்ற போருக்கு யூஸ் பண்ற கருவிகளை இவர்கள் தான் மாடர்னைஸ் பண்ணினார்கள். மீடியாவை இவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. அதாவது லூயி பி மேயர் என்று சொல்லக்கூடிய மனிதர், எம்ஜிஎம்ஐ கண்டுபிடித்த மனிதர் ஃப்ரீமேசன் தான். வார்னர் பிரதர்ஸை கண்டுபிடித்த ஜாக் வார்னர் ஃப்ரீமேசன் தான். 20th சென்ச்சுரி ஃபாக்ஸ் என்று பிரசித்தி பெற்ற நிறுவனத்தை கண்டுபிடித்த டெரில் ஜெனக் ஃப்ரீமேசன் தான். இந்தியாவை பொறுத்தவரை எத்தனையோ பிரசித்தி பெற்ற தலைவர்கள் ஃப்ரீமேசன்ஸா இருந்திருக்கிறாங்க. அதாவது சுவாமி விவேகானந்தா, பண்டிட் ஜவஹர்லால் நேரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இன்றைக்கு சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரா இருக்க பஃபுல் பட்டேல், இவர்கள் யாவரும் பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீமேசன்ஸ். இப்போ நீங்க பார்க்குற போற இந்த CNN கிளிப்பிங்ல இவங்களை பத்தி இந்தியாவில் எப்படி இந்த ஃப்ரீமேசன் வந்ததுங்கிறத பத்தி ஒரு சின்ன ஹிஸ்டரி அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நீங்க இப்போ பார்க்க போறீங்க. US President George Washington, Sir Winston Churchill, Rudyard Kipling, and even Swami Vivekanand, Pandit Motilal Nehru, President Rajendra Prasad, and Civil Aviation Minister Praful Patel. What do they have in common? Well, they're all men, and they're all Freemasons. A once secretive organization at the center of all sorts of conspiracy theories, Freemasons trace their organization back to the 18th century.
Freemasonry came to India some 275 years ago, but the official Grand Lodge of India came into being in 1961. In India, today we are more than 20,000 Freemasons. We're actually here inside the Grand Lodge of India. Of course, technically, I'm not even supposed to be here, not just because of gender, but because of the various levels in the hierarchy. What we're here to find out is whether the Freemasons, are they still a ritualistic, arcane sort of secretive organization, or do they have any relevance in the 21st century? Well, they definitely take their rituals seriously. Rituals held behind closed doors in Masonic temples. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி 275 வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் ஃப்ரீமேசனரி முதலாக வந்தது. ஆனால் முதலாக அவர்கள் லார்ஜ் என்று சொல்லுவார்கள். அதாவது எப்படி நம்ம ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் என்று சொல்கிறோமோ அதே மாதிரி அவங்களோட முதல் பிரான்ச் இந்தியாவில் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1961 வந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 20,000 இந்தியர்கள் இந்த ஃப்ரீமேசன் அமைப்பில் வந்துட்டு அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். இந்த 20,000 பேரும் நீங்கள் இந்தியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா லீடிங் பீப்புள், leading businessmen, leading judges, leading lawyers, leading doctors, leading scientists, இவங்கெல்லாம் தான் வந்து இன்னைக்கு இந்த ஃப்ரீமேசனரியில் இருக்கிறாங்க. அவங்களோட லிஸ்ட் இந்தியன் ஃப்ரீமேசனரியில் நீங்கள் சர்ச் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி மக்கள் வந்து இந்த ஃப்ரீமேசனரியில் இருக்காங்க என்று. நம்மளுடைய சாதாரண சமுதாயத்தில் எப்படி இவர்கள் பரவி இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாதாரண சமுதாயம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெங்களூர் என்ற ஊர் பட்டினத்திலிருந்து வருகிறேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் ஃப்ரீமேசனை பற்றி பார்க்கலாம், நான் ரோட்டில் நடந்து போனாலும் ஃப்ரீமேசனை பற்றி பார்க்கலாம். காலங்காலமாக அவங்க அங்கேருந்து வந்துட்டு அவங்களோட பேஸ்மெண்ட்டை போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி ஃப்ரீமேசன்ஸ் வந்து அந்த காலத்திலேயே நிறுவி அந்த காலத்திலேயே துவங்கி வைத்த அந்த ஸ்டேஷனுக்கான சில சேர்கள் அதெல்லாம் அவங்க டொனேட் பண்ணியிருக்காது அந்த காலத்தில். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ரேஸ் கோர்ஸில் மெசோனிக் ஆஸ்பத்திரி என்று ஒன்று இருக்குது. அது ஃப்ரீமேசன்ஸோட தான், அதோட ஃபோட்டோ இது. அதாவது நம்மளோட சொசைட்டியில் கூட இவங்க சாதாரணமாக கலந்துருக்காங்க. சரி, ஏன் இவங்களை பற்றி நான் இவ்வளோ பேசுகிறேன், ஏன் வந்துட்டு இவங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, ரகசிய அமைப்புகளோடு கூட நான் சேர்ந்து பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக இந்த ஃப்ரீமேசன் வந்துட்டு அவங்களே ஒத்துக்கொள்கிறாங்க, நாங்கள் ஒரு ரகசிய அமைப்பை சார்ந்தவர்கள், நாங்கள் வந்து ஓப்பன் சொசைட்டி கிடையாது, எங்ககிட்ட நாங்கள் நிறைய ரிச்சுவல்ஸ், அதாவது நிறைய சம்பிரதாயங்கள் பண்ணுவோம், அது யாரும் வந்துட்டு மக்களுக்கு புரியாது, அது யாரும் டெலிகாஸ்ட் பண்ணதும் கிடையாது, அது எல்லாமே ரகசியமான சில விஷயங்கள் என்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறபடி இந்த ஃப்ரீமேசனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 வகையான ப்ரமோஷன்ஸ் உண்டு. அதாவது சாதாரண மக்களோட பாஷையில் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக 33 வகையான ப்ரமோஷன்ஸ் இருக்குது. அந்த ஹையஸ்ட் டிகிரி 33rd டிகிரி என்று சொல்லுவாங்க, அதுதான் ஹையஸ்ட் ப்ரமோஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரமோஷனுக்கும், அதாவது ஒவ்வொரு ஸ்தானம் மாற்றத்திற்கும் அவங்க ஒவ்வொரு சம்பிரதாயத்தை வந்து செய்யணும். இப்போது வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் சும்மா ரிச்சுவல்ஸ் என்று சொல்கிறார்கள், சாதாரண ட்ரெடிஷன்ஸ், இதெல்லாம் நாங்கள் கடைப்பிடிக்கிற சாதாரண ட்ரெடிஷன். ஏன் அந்த சாதாரண ட்ரெடிஷன் இப்படி இருக்குது? இப்போ கிறிஸ்துவன் வந்து நான் வெளியில் போய் நான் கிறிஸ்துவன் சொல்கிறதுனால வந்துட்டு என்னை கொன்றுங்கன்னு வந்து கிறிஸ்துவன் ஓத்து எடுக்கிறதில்ல. ஏன் இன்ஃபேக்ட் ஒரு முஸ்லீம் ஒரு ஹிந்து கூட ஓத்து எடுக்கிறதில்ல. என்ன இருக்குது அப்படி இந்த ஃப்ரீமேசனில் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஃப்ரீமேசனில் 1871 ஜெனரல் ஆல்பர்ட் பைக் என்று ஒருவர் இருந்தார். அதாவது மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஃப்ரீமேசன் இவர். இவர் வந்து கிராண்ட் ஜெனரல் என்று சொல்வார்கள். அதாவது இந்த 33வது டிகிரியை வந்து தொட்ட ஒரு மனிதர் இவர். எப்படி நான் கிறிஸ்டியானிட்டிக்கு பைபிளோ அந்த மாதிரி ஃப்ரீமேசனரியை பொறுத்த வரைக்கும் மாரல்ஸ் அண்ட் டாக்மா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய புக்கு எழுதினவர் இந்த மனிதர். இந்த மனிதர் பார்த்தீங்கன்னா கீழே சொல்கிறார், அந்த ஃபோட்டோ கீழே நான் அது இங்கிலீஷில் இருக்கு, நான் தமிழில் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இதோ என்னுடைய சக சகோதரர்களான ஃப்ரீமேசன்களுக்கு நான் எழுதி கொள்வது என்னவென்றால், இந்த மெசோனிக் ரிலிஜன் நாம் கடைபிடிக்கிற எல்லா பாரம்பரியமுமே லூசிஃபரை நாம் தொழுது கொள்ளுவதில் இருக்கிற டாக்டரினை சொல்லுவது என்று அவர் சொல்கிறார். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளுடைய கடவுள் லூசிஃபர் என்று. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறபடி லூசிஃபரும் ஒரு கடவுள். எப்படி கிறிஸ்தவர்களுடைய கடவுள் கடவுளாய் இருக்கிறாரோ அதே மாதிரி லூசிஃபரும் ஒரு கடவுள் தான். கிறிஸ்தவர்களுடைய கடவுள் வந்து மனிதர்களை வெறுத்ததால் அந்த கடவுளை எதிர்த்து போராடுகிற ஒரே கடவுள் லூசிஃபர். இரண்டாவது சொல்கிறது, ஆம் லூசிஃபரும் கடவுளே, ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கிறிஸ்தவர்களுடைய கடவுளும் கடவுள்தான். மூன்றாவது, for the eternal law there is no light without shade, no beauty without ugliness,
நோ ஒயிட் விதவுட் பிளாக். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எப்பவுமே உலகத்துல 2 அப்போசிங் ஃபோர்ஸஸ் இருக்கு. ஒன்னு வெளிச்சம், இன்னொன்னு இருள். ஒன்னு அழகு, இன்னொன்னு அசிங்கம். இது இரண்டுலையுமே எதுவுமே தவறும் இல்லை, எதுவுமே ரைட்டும் இல்லை. லூசிஃபரை நாங்கள் இன்னொரு வழியில், அதாவது நம்மளுடைய கடவுள் லூசிஃபராக இருக்கார், இன்னொரு ஆப்போசிட் சைடில் இருக்கிற கடவுள் கிறிஸ்துவர்களோட கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். 4வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, a true and pure philosophic religion is belief in Lucifer. எந்த ஒரு உண்மையான மதமும் லூசிஃபரை வணங்கவில்லை என்றால் அது மதமே இல்லை என்று சொல்லுகிறார். இதுதான் பேஸ் டாக்ட்ரின் ஆஃப் ஃப்ரீமேசனரி. இது எல்லாமே ஆல்பர்ட் பைக் என்று சொல்கிற இந்த மனிதர் ஃப்ரீமேசனரியோட லீடர்ஸ்க்கு எழுதின புக்ல இருந்து எடுக்கப்பட்ட கோட். அதாவது லா ஃபமே என்ற ஒரு புக்ல இருந்து 588வது பக்கத்துல இருந்து 1889ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி இந்த ஆல்பர்ட் பைக் அவங்களோட அந்த மாரல்ஸ் அண்ட் டாக்மா என்ற சொல்ற புக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எழுதின ஒரு எப்படி நம்ம பைபிளுக்கு ஒரு கன்கார்டன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கன்கார்டன்ஸ் ஆன புக்கான இதுல இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள். ஸோ இதுல இருந்து இட்ஸ் பியோர் அண்ட் சிம்பிள். ஃப்ரீமேசனரியை பொறுத்த வரைக்கும் தே வர்ஷிப் லூசிஃபர். இட்ஸ் நத்திங் பட் சேட்டன் வர்ஷிப். ஒரு சேட்டன் வர்ஷிப்பை சார்ந்த ஒரு சமூகம் இந்த ரகசிய சமூகமான ஃப்ரீமேசனரி என்று சொல்லப்படுகிற இந்த சமூகம். இப்போ உங்களில் நிறைய பேர் வந்துட்டு நீங்க இன்னும் என்ன கேட்கலாம், அது எப்படி வந்துட்டு ஒரு லீடர் வந்துட்டு எழுதுனால எல்லாருமே சேட்டன் வர்ஷிப்பர்ஸ் ஆயிட முடியுமா, எல்லாமே சாத்தானை வந்துட்டு வழிபடுகிற மக்கள் ஆயிட முடியுமா? எத்தனையோ பேர் தெரியாம கூட இருப்பாங்க, எத்தனையோ லீடர்ஸ் தெரியாம கூட இருப்பாங்க. அதாவது அது ஃப்ரீமேசனரிக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் கேட்கணும். எத்தனையோ கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரீமேசன்ஸாக இருக்காங்க, எத்தனையோ கிறிஸ்டியன்ஸ் இந்த மாதிரி கல்ட் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஆன்சரே கிடையாது. அதே மாதிரி எல்லா தலைவர்களும் இந்த மாதிரி இருக்க முடியுமா? சாத்தியமா? உங்களுடைய உலகம் எப்படி இருக்கும்? இப்போ வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிற சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள், லீடர்ஸ், ஜட்ஜஸ், லாயர்ஸ், சயின்டிஸ்ட்ஸ், டாக்டர்ஸ், இவர்கள் எல்லாமே சாத்தானை வழிபடுற மக்கள்னா உங்களுக்கு இந்த ரெவலேஷன் தெரியறதுக்கு எப்படி இருக்கு? இஸ் த வேர்ல்ட் குட்? இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிபிசி தொலைக்காட்சி வந்துட்டு இந்த மாதிரி நடந்த ஒரு கூடுகை, அதாவது பொஹீமியன் கிரவ் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உலகத்தோட எல்லா லீடர்ஸும் வருஷத்துக்கு ஒரு தடவை சேர்ந்து ஒரு கேம்ப் மாதிரி கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி ஆனால் அந்த கேம்ப் வந்து ரொம்ப ரகசியமான ஒரு கேம்ப். எந்த ஒரு ஜேர்னலிஸ்டையும் உள்ள கூட விட மாட்டாங்க. அப்போ என்னதான் அங்கே நடக்குது என்று அதை தெரிந்து கொள்வதற்காக பிபிசியிலேருந்து ஒரு ஃபிலிமிங் க்ரூ இந்த பொஹீமியன் கிரவுக்குள்ள உள்ள போயிட்டு அவங்க பண்ணதை ரகசியமாக வீடியோ எடுத்து பிபிசி நியூஸில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அந்த நியூஸோட கிளிப்பிங். இந்த நியூஸ் கிளிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா உலகத்தோட தலைவர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட 1500 உலகத்தின் மிக முக்கியமான புள்ளிகள் இந்த பொஹீமியன் கிரவுல மோல்தேக் என்று சொல்லக்கூடிய ஆந்தை கடவுளுக்கு நரபலி, அதாவது உண்மையான நரபலியில ஒரு நரபலி மாதிரி ஒரு சம்பிரதாயத்தை செய்து அந்த ஆந்தை கடவுளை வழிபடுவதை நீங்க பார்க்க போறது இந்த வீடியோ. In the year 2000, BBC television show World of Wonder infiltrated Bohemian Grove with hidden cameras and aired the video on the BBC. The video shows the large mass of men donning red and black robes and once again conducting the cremation of care ceremony. The altar is at the base of a 200-foot owl, the Babylonian symbol of the god Moloch, the god of human sacrifice. In the video, a body is delivered upriver to the altar where it is set on fire. Upon being aired, members of the Bohemian அப்போஸ்தலர் நடவடிக்கை 7வது அதிகாரம் 43வது வசனம் இந்த மோலேக் என்ற இந்த கடவுளை குறித்து சொல்லுகிறது. அதாவது நீங்க அந்த வசனத்தை வாசிக்க கேளுங்க. பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மேலோக்கினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தையும் சுமந்தீர்களே, ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறதே. இப்ப சொல்லப்பட்டதான இந்த மோலேக்க இந்த மக்கள் கடவுளா கும்பிடுறாங்க. இது பிபிசியில் டெலிகாஸ்ட் ஆனோன்னா சில பிரசித்தி பெற்ற தலைவர்கள் பொது மன்னிப்பு கேட்டாங்க. அதாவது நாங்கள் தெரியாமல் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம், சும்மா ஒரு செருமனிக்காக தான் பண்ணோம், நாங்கள் வேணும்லாம் பண்ண என்று பொது மன்னிப்பு கேட்டார்கள். அந்த பொது மன்னிப்பில் கேட்டவர்கள் லிஸ்ட் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது: ஹென்ரி கிஷிங்கர், அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி; ஜார்ஜ் புஷ் சீனியர், ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷின் தந்தை;
பில் கிளின்டன், அமெரிக்காவின் அந்நாளின் பிரதமர், டெட் டியூனர், CNN நிறுவனத்தின் ஓனர், டோனி பிளேயர், பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர், இவங்கெல்லாம் வந்து இந்த ஆந்தை கடவுளை, அதாவது இந்த சாத்தானை வழிபட்ட மக்களில் சிலர் பொதுவாக வந்து மன்னிப்பு கேட்டவர்கள். ஏன்னா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க, வேற வழி இல்லைன்னு. இதுதான் இந்த தேசத்தின் இந்த உலகத்தின் தலைவர்களுடைய நிலைமை இன்னைக்கு. ஏன் இதில் இருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரி சீக்ரெட் ஆர்கனைசேஷனும் சாத்தான் வர்ஷிப், லூசிஃபர் வர்ஷிப்பை சேர்ந்தவர்கள் தான். அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபாரினர்ஸாக இருக்கிறதுனால கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் ஏமாந்து கூட போயிருக்கோம். எசேக்கியேல் 8வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுவதை போல் இவர்கள் ரகசியங்கள் செய்கிறது இதுதான். இதை வைத்துதான் டேவிட் ஸ்பாங்லர் என்ற அயனா சபையின் ஒரு அதிகாரி சொன்னபோது சொன்னார், புதிய உலக அரசாட்சிக்குள் லூசிஃபரை வழிபடாமல் ஒரு மனிதனாலும் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். அதாவது ரொம்ப பிரசித்தியான ஒரு கோட்டு, ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட்டு. அவர் சொல்லும்போது சொன்னார், நியூ வேர்ல்ட் ஆர்டருக்குள்ள வரணும்னா லூசிஃபரை நீ கடவுளை ஒத்துக்கிட்டா தான் வர முடியும். ஏன் அந்த சொசைட்டியில் எல்லாருமே காமனாக வர்ஷிப் பண்ணுற ஒரு கடவுள் யாருன்னா லூசிஃபர். ஸோ இவர்களுக்கு மத்தியில் தான் நாமளும் இன்னைக்கு இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14வது வசனம் சொல்ற மாதிரி சர்ப்ரைஸ் ஆகாதீங்க, எவ்ரிதிங் இஸ் அபவுட் லூசிஃபர். லூசிஃபர் தன்னைத்தானே வெளிச்சத்தின் ரூபமாக உலகத்துக்கு காட்டிக் கொள்கிறான். இந்த மக்களுக்கெல்லாம் வந்து யார் அவங்களோட அறிவை தரானா? லூசிஃபர். அதே மாதிரி இந்த ஃப்ரீமேசனரி தான் கடைசி 100 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் மந்திர தந்திரங்களை மறுபடியுமாக ரிவைவ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு காமன் கிரவுண்டு கொண்டு வந்தது. அதாவது இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் ஏஜில் இருக்கிறதுனால, ஒரு கம்ப்யூட்டர் உலகத்தில் இருக்கிறதுனால மந்திர தந்திரங்கள் இல்லை என்று ஆகலை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா இந்த நாட்கள் தான் மந்திர தந்திரங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. எத்தனையோ நகரத்தில் இருக்கிற மக்கள், எத்தனையோ படித்தவர்கள் மந்திரங்களை பின்னாடியும் தந்திரங்கள் பின்னாடியும் சென்று கொண்டிருக்கிறார்கள். எப்படி நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு ரிவைவலை வந்துட்டு அதாவது வெல்லிஷ் ரிவைவல் கொண்டு வந்துச்சோ, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் யார் இந்த சாத்தானோட இருளின் ரிவைவலை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீமேசனை சேர்ந்த ஆளுகள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஆத்தர் எட்வர்ட் ஒயிட் என்று சொல்கிறவர் ஒரு பிரசித்தி பெற்ற ஆங்கில மந்திரவாதி. இந்த மந்திரவாதி தான் பார்த்தீங்கன்னா டாரட் ரீடிங் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான ஜோசியம் பார்க்கறதுல ஒரு விதமான ஜோசியத்தை வந்து அதுக்கான புக்கை வந்து எழுதினவர். வில்லியம் வெயின் வெஸ்காட் என்று சொல்கிற இந்த மனிதர் பார்த்தீங்கன்னா மந்திரத்தின் ரகசியத்தை பற்றி ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி அவங்களுடைய அந்த கபாலா என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டடியை பிரசித்தி பெற்ற விதத்தில் உலகத்தில் நடத்தி முடித்தவர். அதாவது உலகத்தில் வந்து இதுக்குன்னு ஒரு ஸ்டடியை நடத்த ஆரம்பித்தவர். மெக்ரகர் மார்த்தஸ் என்ற மனிதர் மறுபடியும் மிக பிரசித்தி பெற்ற ஒரு மந்திரவாதி. அலிஸ்டர் க்ரௌலி என்று சொல்லுகிற இந்த மனிதர், இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற மனிதரை த விக்கடஸ்ட் மேன் அலைவ் என்று சொல்லுவார்கள். அதாவது கிட்டத்தட்ட 31 குழந்தைகளை நரபலி சாத்தானுக்கு கொடுத்து சாத்தான் தன்னிடம் வந்து பேசி சாத்தானே ஒரு பைபிள் எழுத சொன்னதாக சொல்லி அந்த பைபிளையும் எழுதி அமெரிக்காவில் மிக ஃபேமஸான ட்ரக் ரிவைவில், அதாவது ட்ரக் அண்ட் செக்ஸ் ரெவல்யூஷனை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் க்ரௌலி. இன்னைக்கு நம்ம போடுற ட்ரெஸ் கல்ச்சர், அதாவது நம்மள நிறைய பேர் இன்னைக்கு சாதாரணமாக போடுற வெஸ்டர்ன் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாம் யாரோட ரெவல்யூஷனால வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் க்ரௌலினால வந்தது. தியோடர் ரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதரும் ஒரு மந்திரவாதி. அதே மாதிரி ஜார்ஜ் பீக்கல் என்று இப்போ நீங்க பார்க்குற இந்த மனிதரை மாஸ்டர் ஆஃப் த விச்சஸ் என்று சொல்லுவார்கள். மந்திரவாதிக்கு மாஸ்டர் என்று சொல்லுவார்கள். MP ஹால் என்ற இந்த மனிதர் கிட்டத்தட்ட 200 புஸ்தகங்களை மந்திரத்தில் எழுதியிருக்கிறார். ஜெரால்ட் B. கார்னர் என்று சொல்கிறவர் இந்த உலகத்தில் மறுபடியும் மந்திரத்தை ரிவைவ் பண்ணி கொண்டு வந்ததுக்கான முக்கியமான மனிதராக இருக்கிறார். இந்த மாதிரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லூசிஃபர் வர்ஷிப்பு, மந்திரம், தந்திரம், இந்த உலகத்தை வந்து அந்த இருளுக்கு தள்ளுவதில் மிக முக்கியமான மனிதர்களாக இருந்திருக்காங்க. இதெல்லாம் தான் ஃப்ரீமேசனரியோட பேஸ். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் எத்தனையோ பேர் ஃப்ரீமேசன்ஸாக இருக்காங்க. டேக் யுவர் கால். இப்போ நம்ம ஃப்ரீமேசனரி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்த ஆர்கனைசேஷன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு அடுத்த ரகசிய அமைப்பை எதை பார்க்க போறோம்னு சொன்னால் ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பை பார்க்க போறோம். அதாவது ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸை தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் மண்டையோடும் எலும்புகளும் என்று சொல்லலாம். இப்படி ஒரு மண்டோட வச்சு 2 கிராஸ்ல வந்துட்டு எலும்பு இருக்குமா, அதுதான் இவங்க சிம்பிளா இருக்கு. அதாவது 1830களில் வில்லியம் H. ருசல் என்று ஒரு பணக்கார வீட்டு பையன்,
ஏல் பல்கலைக்கழகத்திலிருந்து ஜெர்மனிக்கு ஒரு வருடம் படிப்பதற்காக சென்றார். அதாவது இந்த மனிதரோட பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலே மிக பெரிதான ஒரு சாராய சாம்ராஜ்யத்தின் குடும்பத்திலிருந்து வந்தவர் இந்த மனிதர். நிறைய பணம், நிறைய பேக்ரவுண்டோடு இருக்கிற ஒரு மனிதர். இந்த மனிதர் ஏல் பல்கலைக்கழகத்திலிருந்து ஜெர்மனிக்கு ஒரு வருஷம் படிப்பதற்காக சென்றார். அவர் ஜெர்மனி போகும்போது ஜெர்மனியில் அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அண்டர் கிரவுண்ட் சொசைட்டியோட அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு கொண்டார். அதாவது ஒரு ரகசிய கூடுகையோட அவரோட நட்பை வளர்த்தி கொண்டார். அந்த ரகசிய கூடுகையோட அவர்களுடைய பிலாசபிஸில் அவர் ஈர்க்கப்பட்டு மறுபடியுமாய் அமெரிக்கா தேசம் திரும்பி இப்பொழுது ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ் என்று சொல்ற இந்த ரகசிய அமைப்பை வந்து அவர் ஏற்படுத்தினார். அவர் ஜெர்மனியில் இருக்கும்போது அவர் தொடர்பு கொண்டிருந்த அந்த ரகசிய கூடுகை, அந்த ரகசிய அமைப்பு எதிலிருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல் இலுமினாட்டி என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த இலுமினாட்டியோட ஒரு பிரான்ச்ல தான் அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்திட்டார். அதாவது அந்த இலுமினாட்டி அண்டர் கிரவுண்ட்ல வந்து சர்வைவ் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ இவர் வந்து அதை என்ன பண்ணியிருக்காருன்னா, மறுபடியும் எடுத்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ் என்று சொல்லுகிற இந்த ரகசிய நிறுவனத்தை வெறும் காலேஜஸ்லையும் யூனிவர்சிட்டிஸ்ல மட்டும், பல்கலைக்கழகங்களில் மட்டும் அவர் வந்துட்டு ஸ்தாபித்தார். ஏல் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி போன்ற பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகங்களில் மாத்திரமே ரகசியமாக இருக்கிறது. அதாவது அவர்கள் என்ன பண்ணுவார்களாம், அந்த வர ஸ்டூடெண்ட்ஸ்ல பிரைட்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து அவர்கள் ரொம்ப மிகவும் புத்திசாலியா இருக்கிறார்களோ, மிகவும் டேலண்டடா இருக்கிறார்களோ, இந்த ரகசிய கூட்டணி அவர்களை காலேஜிலேயே ரெக்ரூட் பண்ணி விடுவார்கள். அவர்களோட சேர்ந்து கொள்ள சொல்லி அவர்களுக்குள்ளதாய் சேர்த்து கொள்ளுவார்கள். இந்த மாதிரி இவர்களிடம் சேர்ந்த இந்த மக்கள் தான் பின்பு தேசங்களுக்கு தலைவராகவும், வங்கிகளுக்கு தலைவராகவும், இராணுவங்களுக்கு தலைவர்களாகவும் நியமிக்கப்படுவார்கள். அதாவது நீங்களும் நானும் நினைக்கிறபடி 90% நீங்களும் நானும் ஓட்டு போடுறதுனால ஒரு மனிதர் வந்துட்டு பிரதமராகவோ அமைச்சராகவோ ஆவது கிடையாது. 90% ஆஃப் த டைம் தே ஆர் ப்ரீடிசைடட். இப்போ நம்ம பார்க்க போகிறது பில்டர்பர்க் குரூப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் பற்றி. இது ஐரோப்பிய யூனியனை சார்ந்த ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் தான் ஐரோப்பிய யூனியனை கொண்டு வந்தது. இவர்கள் வருடத்துக்கு ஒரு முறை தங்களுடைய மீட்டிங்களை நடத்துவது உண்டு. இந்த மீட்டிங்க்கு வர எந்த மாதிரியான பொசிஷன்ஸ், எந்த மாதிரியான ஸ்தானங்கள்லேருந்து இந்த மீட்டிங்க்கு வராங்க என்கிறத நீங்கள் பார்க்கலாம். தேசத்துடைய பிரதமர்கள், தேசத்துடைய ராஜாக்கள், உலக வங்கியின் தலைவர்கள், ரிசர்வ் வங்கியின் தலைவர்கள், யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கின் தலைவர்கள், உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற பொருளாதார வர்த்தகங்கள், அதாவது இப்போ சிஸ்லர், கொக்கோகோலா, பிரிட்டிஷ் பெட்ரோலியம், சேஸ் மன்ஹாட்டன் பேங்க், அமெரிக்கன் பேங்க், மைக்ரோசாஃப்ட் போன்ற பிரசித்தி பெற்ற பிஸ்னஸ் ஹவுசஸோட சேர்மன், டாப் 100 சேர்மன்ஸ், உளவுத்துறையினோட அதிகாரிகள், உலக நேட்டோவோட அதிகாரிகள், உலக வங்கியோட அதிகாரிகள், முஸ்லிம் தேசங்களில் தடை செய்யப்பட்ட முஸ்லிம் தேசத்தின் பிரதமர்கள் எல்லாருமே அதுக்கு தான் வராங்க. இதனுடைய பேக்ரவுண்ட்ல போய் பார்த்தா முதல்ல 1954 ஆண்டு உலகத்தோட மிக முக்கியமான சில பவர்ஃபுல் மென், அதாவது மிக முக்கியமான பவர்ஃபுல் ஃபேமிலிஸ், ஆழ்கை தன் கைக்குள் வைத்திருக்கிற ஒரு 4-5 ஃபேமிலி ஒன்னா சேர்ந்து முதலாக பில்டர்பர்க் என்ற ஒரு ஹோட்டல்ல வந்து முதலாக சந்திச்சாங்க. அதுல முக்கியமான 2 ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராக்கர்ஃபெல்லர் ஃபேமிலி, அமெரிக்காவை சேர்ந்த ராக்கர்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் அந்த ஃபேமிலியும், டச் ராயல் ஃபேமிலி, அதாவது டென்மார்க்கோட அரச குடும்பமும் இதுல முக்கியமான பங்கேற்பாளர்களாக இருந்தாங்க. பேசி அடுத்த 30 வருஷத்துல இன்னைக்கு நம்ம பார்க்குற ஐரோப்பிய யூனியன் முதலாக முழு அங்கீகாரத்துடன் இந்த உலகத்துல செயல்பட துவங்கிட்டு. இன்னைக்கு சொல்றாங்க பில்டர்பர்க் குரூப் தான் ஐரோப்பிய யூனியன் வருவதற்கு காரணமாய் இருந்த ஒரு சின்ன மீட்டிங் என்று. அதாவது அந்த மீட்டிங்கில் தான் அந்த 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 கர்ப்பத்தில் அந்த குழந்தையை தரித்தெடுத்தாரலாம். அந்த கான்செப்ட், யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லுகிற அந்த கான்செப்டை தரித்தெடுத்தது வந்து இந்த பில்டர்பர்க் மீட்டிங்கில் தான் என்று இன்று ஹிஸ்டரி சொல்லுகிறது. இது ஏன் நமக்கு அவ்வளோ முக்கியம்னா, வேதத்தை பொறுத்த வரைக்கும் கடைசியாக ஒரு ராஜ்யம் வரணும். நம்மள நிறைய பேருக்கு தெரியும், அது இன்றைக்கு இருக்கிற ஐரோப்பிய யூனியன். ஸோ அந்த வேதத்தில் தீர்க்க தரிசனங்களாக எழுதப்பட்ட கடைசி ராஜ்யத்தை தரித்தது யாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டர்பர்க் குரூப் தான்.
ஒரு ஒரு வேர்ல்டோட அவ்வளோ பவர்ஃபுல் பீப்புளாக இருக்காங்க, அத்தனை தேசங்களை ஒன்றாய் கொண்டு வந்து இன்னைக்கு யூரோப்பியன் யூனியனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அவங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கிய ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் பில்டர்பர்க் மீட்டிங்கை யார் வந்துட்டு ஒன்றாய் சேர்த்து பிடித்து கொண்டிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்ட்ஸோட அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு பிரபு. அந்த பிரபுவின் பேர் பிரின்ஸ் பெர்ன்ஹார்ட். இந்த பிரபு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் ஜெர்மனியை ஆளுகை செய்த போது ஹிட்லருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு மனிதர் என்று வரலாறு சொல்லுகிறது. அதாவது ஹிட்லருடைய நாசி பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் என்ற ஒரு அமைப்பு இருந்தது. எஸ்எஸ் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெர்மனியோட இராணுவ அமைப்பிலேயே மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த எஸ்எஸ் அமைப்பு. ஹிட்லருடைய பாடிகார்ட்ஸாக இருந்தவங்க இந்த எஸ்எஸ் மெம்பர்ஸ் தான். இந்த எஸ்எஸ் இராணுவ டிவிஷனை சேர்ந்தவர்களுக்கு தான் ஹிட்லரோட பாடிகார்ட்ஸாக இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா யார் யூதர்களை சித்திரவதை செய்து கொன்றார்கள் என்று பார்த்தீங்கன்னா அந்த வேலை வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இந்த டிவிஷனுக்கு தரப்பட்டிருந்தது. அதாவது நம்மள நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஜெர்மனியில் இருக்கிற ஹிட்லருக்கு கீழே இருக்கிற எல்லா இராணுவ வீரர்களும் வந்து யூதர்களை கொன்று குவிக்கல. ஒரு குறிப்பிட்ட டிவிஷன் மட்டும் அதுக்கு இன்சார்ஜாக இருந்துச்சு. அந்த டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ். இந்த மனிதர், இந்த பிரபு, இந்த பெர்ன்ஹார்ட் என்ற இந்த மனிதர் அந்த எஸ்எஸோட டிவிஷன்ல இருந்திருக்கிறார் என்று இன்றைக்கு ஹிஸ்டரி சொல்லுகிறது. இது ஏன் முக்கியமா இருக்குன்னா, இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன் வந்திருக்கு. இந்த ஐரோப்பியன் யூனியன் வருவதற்கு ஒரு காரணமாக இருந்த ஒரு அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டர்பர்க் குரூப். இந்த பில்டர்பர்க் குரூப்புக்கு பின்னாடி யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லரோட அமைப்பை சேர்ந்த சில மக்கள். அதாவது மறுபடியும் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேக் அகெயின் டு ஹிட்லர் இன்டு நாசி பார்ட்டி. அதாவது மறுபடியும் ஃபியூச்சரில் யூதர்களை சித்திரவதை செய்யறதுக்கான ஒரு சாத்தியம் எழும்புமா? ஆப்சல்யூட்டாக எழும்பும். ஏன்? அன்னைக்கு ஹிட்லர் கூட இருந்தவங்க தான் இன்னைக்கு ஐரோப்பிய யூனியனும் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு நடுவில் அமைதி பேச்சுவார்த்தைக்கும் அவங்க தான் வந்து இன்னைக்கு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் இன்னைக்கும் அவங்க தான் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யங்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் கேட்டபடி இந்த தேசத்துடைய ராஜாக்கள் அந்த ஸ்திரீயோடு கூட தவறான உறவு வைத்திருந்தார்கள் என்று சொல்றபடிக்கு இன்னைக்கு இந்த ஸ்திரீ என்ற அந்த தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஸ்திரீ என்று இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஐரோப்பிய யூனியனோடு கூட இன்னைக்கு எல்லா தேசங்களுடைய ராஜாக்களும் தன்னுடைய உறவை வைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க போட்டோல பார்க்குற மாதிரி இங்கிலாந்தின் பிரின்ஸ் பிலிப், பிரின்ஸ் சார்லஸ், நெதர்லாண்ட்ஸோட பிரின்ஸ் பெர்ன்ஹார்ட், குயின் பேட்ரிக்ஸ், வில்லியம் அலெக்சாண்டர், இன்றைக்கு வந்துட்டு ஒரு பிரபுவாக இருக்கிற நெதர்லாண்ட்ஸோட ஒரு பிரபுவாக இருக்கிற இந்த வில்லியம் அலெக்சாண்டர், ஸ்பெயினோடைய ராஜாவாகிய ஜுவான் கார்லோஸ் I, குயின் சோஃபியா, பெல்ஜியமோட ராஜாவாக இருக்கிற பிரின்ஸ் பிலிப், ஸ்வீடனோட ராஜாவாக இருக்கிற கார்ல் குஸ்டாவ், அரசனாக இருக்கிற 5ஆம் ஹெரால்டு, டென்மார்க்கோட அரசனாக இருக்கிற பிரின்ஸ் அலெக்ஸ், இவர்கள் எல்லாரும் வந்து இந்த அமைப்பில் வந்துட்டு அங்கத்தினர்களாக இருக்காங்க. அதாவது இது இன்னொரு விஷயத்த கூட கன்ஃபார்ம் பண்ணும். உலகத்தில் இன்னைக்கு இவ்வளோ ராஜாக்கள் இருக்காங்களா? இவ்வளோ ராஜாக்கள் இன்னைக்கும் உலகத்தில் இருக்காங்க. இன்னைக்கும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி வேர்ல்டு வந்து டெமோக்ரஸியில் இல்லை, ஸ்டில் இட் இஸ் கண்ட்ரோல்டு பை கிங்ஸ். வெளிப்படுத்தின விசேஷம் வணிகர்கள் இந்த ஸ்திரீயோடு கூட வைத்துக்கொண்டிருந்த தகாத உறவை பற்றி நிறைய பேசுகிறது. ஆனால் இந்த உலகத்திலேயே நாம வாழ்கிற இந்த சந்ததி தான் கார்பரேஷன்ஸை பார்த்துருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வணிகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா கார்பரேஷன்ஸ்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம இருக்கிறப்ப தான் எவ்வளவோ கார்பரேஷன்ஸ் இருக்கு. மைக்ரோசாஃப்ட், கோகோ கோலா, பெப்சி, என்ன நீங்க எந்தெந்த பெரிய ஸ்தாபனங்கள் எடுங்க, நிறுவனங்கள், அதெல்லாம் என்ன வணிக நிறுவனங்கள். அந்த வணிக நிறுவனங்கள் ஏன் வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் அவ்வளோ வெறுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்திரீயோடு கூட இந்த வணிக நிறுவனங்களும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வணிக நிறுவனங்கள் ரகசிய அமைப்போடு கூட தொடர்பு வைத்துக் கொண்டு இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பார்க்குற டாய்ஷ் பேங்க், ஃபெடரல் ரிசர்வ், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், ரிப்பிள்வுட் ஹோல்டிங்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, கோல்ட்மேன் சாக்ஸ், யூரோப்பியன் சென்ட்ரல் வங்கி, அலைடு ஐரிஷ் வங்கிகள்,
JFPI கார்பரேஷன், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ், அதாவது இது வேர்ல்டு சென்ட்ரல் பேங்க், மார்கம் ஸ்டான்லி, பேங்க் ஆஃப் கனடா, சிட்டி பேங்க், ரோத்ஷைல்ட் பேங்க், ராக்ஃபெல்லர் கார்பரேஷன், பார்க்லேஸ் பேங்க், ஃபெய்ட் காரு, பிரிட்டிஷ் பெட்ரோலியம் பெட்ரோல் கம்பெனி, IBM கம்ப்யூட்டர் கம்பெனி, Capgemini சாஃப்ட்வேர் கம்பெனி, அமெரிக்கன் ஆன்லைன், தி டெய்லி டெலிகிராஃப் நியூஸ் பேப்பர் கம்பெனி, சீமென்ஸ் நம்ம யூஸ் பண்ற ஃபோன்ஸ், மைக்ரோசாஃப்ட் நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர், SI குரூப், ஸ்டாட் ஆயில், ஷெல் ஆயில், கூகுள், டயலிமர் சிஸ்லர், எலிலிலி மருந்து கம்பெனி, நோவாட்டிஸ் மருந்து கம்பெனி, லுஃப்தான்சா ஏர்லைன் கம்பெனி, நோக்கியா, பெப்சி, இவர்கள் எல்லாரும் எதற்கு சேர்ந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரகசிய இந்த பில்டர்பர்க் குரூப் என்று சொல்லக்கூடிய இந்த ரகசிய மீட்டிங்க்கு போயிட்டு வரக்கூடிய கார்பரேஷன்ஸாக இருக்காங்க. உலக தலைவர்களில் பார்த்தீங்கன்னா பில் கிளின்டன் போயிட்டு வந்திருக்காரு. அதனோட வீடியோ நீங்கள் பார்க்கலாம். பில் கிளின்டன் தவிர ஹெல்லரி கிளின்டன், மிலிண்டா கேட்ஸ், பில் கேட்ஸோடைய மனைவி அடிக்கடி இதுக்கு போயிட்டு வருகிறாங்க. ஹென்ரி கிஷிங்கர், கொண்டலீசா ரைஸ், அதாவது பில் கிளின்டன் வந்துட்டு அமைச்சரவையில் இருக்கும் பொழுது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்தவங்க. யுனைடெட் கிங்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா டோனி பிளேயர், பழைய பிரதமர், கார்டன் ப்ரௌன், இப்போ இருக்கிற இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர், இவங்களும் அடிக்கடி போயிட்டு வந்திருக்காங்க. அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் சில மனிதர்கள் போயிட்டு வந்திருக்காங்க. சொன்னால் நமக்கு நிறைய பேருக்கு புரியாது. இந்த மாதிரி நிறைய, அதாவது என்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 பேராது இருக்கும். அவ்வளோ பேர் இதில் வந்துட்டு போயிட்டு வந்திருக்க மனிதர்களாக இருக்காங்க, இன்க்ளூடிங் இந்தியன்ஸும் இதுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. நம்ம இவ்வளோ பவர்ஃபுல்லான பீப்புள், உலகம் முழுவதும் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான பீப்புள் இந்த இடத்துக்கு போய் என்ன பண்ண விரும்புகிறாங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 23வது வசனமும் இதை குறித்து பேசுகிறது. அதாவது இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உலக ஆதிக்கத்தை கொண்டு வர பண்ணுறாங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தேர் ஓகே, அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸாக இல்லாத அவங்களுக்கு ஓகே தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லூசிஃபர் வர்ஷிப்பை வந்து இந்த இப்போ பில்டர்பர்க் குரூப்புக்கு போகிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆதாயத்துக்காக போகிறாங்க, காசோடைய ஆதாயம். அதாவது இன்னைக்கு உலகத்தோட சூப்பர் பவரானா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மைக்ரோசாஃப்டோட கேஸை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் எப்போவுமே கம்ப்யூட்டர்ஸ் டாமினேட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க ஒருத்தங்க தான் மார்க்கெட்டில் இருக்கணும், மொனோபாலியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி கூகுளில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தங்க தான் மொனோபாலியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி வணிகர்கள்லாம் தங்களுக்கு என்ன ஆதாயம் உண்டு, இவர்களோடு கூட சேருவதால் தங்களுக்கு என்ன ஆதாயம் உண்டு என்ற ஆதாயம் தேடி போகிற மக்கள்களாக இருக்காங்க. இதனுடைய கோர் குரூப் வந்து எப்படி இந்த புதிய உலக ராஜ்யத்தை நம் மத்தியில் கொண்டு வருவது என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வருவதற்கான செயல்படும் ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பு மாத்திரம் இல்லை, இப்போ நம்ம பார்த்த எல்லா அமைப்பும் அவங்களோட குறிக்கோள் ஒன்று தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக உலகத்தில் ஒரு அரசாளுகை முறையை கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி அந்த அரசாளுகை முறை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னது போன எந்த ஒரு தனி மனித உரிமையும் தலை தூக்க விடாமல், அது சொல்ல போனால் கம்யூனிசம் மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்டேட் மாதிரி ஒரு ஸ்டேட்டை கொண்டு வரணும் என்று. எப்படி அவர்கள் அதை கொண்டு வர்றார்கள்? அதாவது உங்களுக்கு பிலாசபி படித்தவங்களுக்கு தெரியும், இல்லை நான் சாதாரண விஷயத்தில் சொல்கிறேன். ஹீகல் என்ற ஒரு மனிதர் இருந்தார், ஒரு பிலாசபர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ராப்ளம், ரியாக்ஷன், சொல்யூஷன் என்ற முறையில் ஒரு விஷயத்தை எப்போவுமே நம்மளோட ஒரு சொசைட்டிக்குள்ளே கொண்டு வரலாம்னு நினச்சார். அதாவது ஆக்சுவலாக நான் இப்போ சொல்கிறது ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா நான் ஸ்லோவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நான் உங்க மத்தியில் ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னா, சரி நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் சொல்லுது, அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லாரையும் ஒரு முத்திரை வாங்க செய்வான் என்று. அந்த எல்லாரையும் முத்திரை வாங்க செய்வான்னா எல்லாரும் வந்து அவனோட பேரோட முத்திரையை வாங்குவாங்க. பணக்காரர்களானாலும், ஏழைகளானாலும், அடிமைகளானாலும், சுயாதீனானாலும், யாரா இருந்தாலும் ஒரு மார்க்கை வாங்கணும்னு. நம்ம கண்ட்ரியில் இது எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். இப்போ 2008ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு பாம்பேல ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு இல்லைங்களா? இப்போ இது ப்ராப்ளம். அந்த 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 டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததுனால என்னாச்சு, தேசமே திகிலடைந்து நின்றது. யாருக்கும் என்ன செய்யறது என்று தெரியவில்லை. இப்படி நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் எப்படி நம்ம பாம்பேல, நம்மளோட மும்பையில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது என்று இந்த தேசமே திகிலடைந்து நின்ன ஒரு காரியம். இது ப்ராப்ளம். இதுக்கு ரியாக்ஷன் என்ன கொடுக்க ஆரம்பிச்சாங்க?
இந்த பிரச்சனை முடிஞ்சதும் இந்தியா முழுதும் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் நம்ம இந்தியாவில் செக்யூரிட்டியே கிடையாதா, ஏன் நம்ம இந்தியாவில் வந்துட்டு இவ்வளோ ஜாலியாக வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் செய்கிறாங்களே, நம்ம கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒன்றுமே பண்ணலையா, ஏன் கவர்மெண்ட் இதுக்கு ஒன்றுமே பண்ணல என்று சொல்கிற ஒரு ரியாக்ஷன். இதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்யூஷன் கொண்டு வந்தது? இந்தியர்கள் யாரு பாகிஸ்தானியர்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியல, நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே அடுத்தபடியாக என்ன பண்ணலாம்னா நம்ம இந்தியா ஃபுல்லாக ஒரு சென்சஸ் எடுக்கலாம். இந்த சென்சஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு முதலாக நம்ம ஒரு கார்டு பொருந்தின ஒரு ஐடென்டிட்டி கார்டு கொடுக்கலாம். அந்த கார்டு இருக்கிறவங்க தான் இந்திய பிரஜைகள், அந்த கார்டு இல்லாதவர்கள் வந்துட்டு தீவிரவாதிகள். அப்போ நம்ம தீவிரவாதிகளை ஈஸியாக பிடிச்சிடலாம் என்று சொல்லக்கூடியதான ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு, அதுக்கு நம்ம இந்திய மக்கள் ஒரு ரியாக்ஷன் பண்ணோம், ஒரு சொல்யூஷனாக கவர்மெண்ட் வந்து ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாங்க. இந்த ஐடியா எதை கொண்டு வருது? இன்றைக்கு 2011 நடக்கிற சென்சஸில் நம்ம அனைத்து இந்தியர்களுக்கும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த சிப் கார்டோட பொருந்திய இந்த ஸ்மார்ட் கார்டு கொடுக்கப்படுகிறது முதலாக. இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இன்னொரு 5 வருஷத்தில் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸு, பேங்க் அக்கௌண்ட்டு, பாஸ்போர்ட்டு, ஓட்டர்ஸ் கார்டு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்காது, எல்லாமே இந்த கார்டில் தான் இருக்கும். உங்கள் ஏடிஎம் கூட இந்த கார்டில் வந்துடும். ஸோ இந்த ஒரு கார்டில் தான் உங்களோட எல்லாமே இருக்கும் என்று இன்னைக்கு சொல்லுது. சரி, அதுக்கு அடுத்தபடியாக அது எங்கே போகும்? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறபடி ஒருவேளை இந்த ஸ்மார்ட் கார்டு வந்து நம்ம பாக்கெட்டில் தூக்கிட்டு போகிற வரைக்கும் தான் அது வெறும் ஐடென்டிட்டி கார்டு. ஒருவேளை அதே இது கைக்குள்ளே போட்டால் RFID சிப், அதாவது இந்த டெக்னாலஜியை குறித்து எத்தனையோ பேர் இந்த 2ஆம் வருகையின் செய்திகளில் பேசியிருக்காங்க. எப்படி வந்துட்டு அந்த RFID சிப்பு வந்து 666ஓட இன்ஃபர்மேஷனை வச்சிருக்கு, எப்படி வந்து அதை போட்டால் மிருகத்தின் முத்திரையை நம்ம வாங்குவதற்கு சமமாக இருக்கும் என்று எத்தனையோ பேர் பேசியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா, எப்படி இது வருது நமக்கு மத்தியில். ஸோ பாம்பேல ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம மத்தியில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும். இதே நான் சும்மா வந்து உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? எந்த பிரச்சனையும் நடக்காத படிக்கு இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறோம், நீங்கள் வச்சுக்கோங்க, இது வந்து இருந்தாலும் உங்களுக்கு நல்லது, உங்களோட மற்ற கார்டெல்லாம் எடுத்துருங்கன்னு சொன்னால் சாதாரணமாக சொன்னால் கேட்பார்களா? கேட்க மாட்டாங்க. அதனால ஒரு ப்ராப்ளம் தேவைப்படுகிறது, ஒரு பாம் பிளாஸ்ட் தேவைப்படுகிறது. அந்த பயத்தில் மக்கள் தங்களுடைய சுதந்திரத்தை விட்டு கொடுக்க தயாராகிறார்கள். இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு அமெரிக்காவில் பார்க்குறோம், இதுதான் நம்ம இங்கிலாண்டில் பார்க்குறோம், உலகம் முழுவதும் இதான் பார்க்குறோம். எப்படி அந்தி கிறிஸ்து உலகத்தை தன்னுடைய ஆளுகை கீழ் கொண்டு வருகிறான், எப்படி இந்த மக்கள் அந்தி கிறிஸ்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெரர் நெட்வொர்க்ல வேர்ல்டே வந்து அவங்களுடைய சுய உரிமையை ஒரு அளவுக்கு சரண்டர் பண்றது கூட ஓகே ஆயிடுறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஸ்டேஜை வந்து அவங்க பில்ட் பண்றாங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம மத்தியில் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீடியாவுக்கு இதில் மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. இவ்வளவு விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கும் பொழுது, இவ்வளவு காரியங்கள் அந்த புதிய உலக அரசாட்சி வருவதற்காகவும் இவ்வளவு நம்மளுடைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் கவர்மெண்ட் தலைவர்களும் இதிலெல்லாம் இன்வால்வ் ஆகி இத்தனை விஷயங்களை கொண்டு வரும் பொழுதும் ஒன்றுமே நடக்காத மாதிரி சாதாரணமாக ஏதோ ஒரு நியூஸை நம்மளுக்கு காட்டி இதுதான் உலகத்தில் நடக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது அங்கே தான் நம்ம மீடியா ஒரு பெரிய கேம் விளையாடுது. அதே மாதிரி இதை நம்பி ஒன்றுமே நடக்கலை என்று சொல்லுகிற மக்கள் நிறைய பேர். அவங்கள பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக வர நியூஸ், அங்கே நடந்த 2 கொலை, இங்கே நடந்த 2 கிழவு, இதுதான் நியூஸே தவிர உலகத்தில் இவ்வளோ நடக்கும்போது அந்த நியூஸ் நம்மளுக்கு ரீச் பண்ணுறது இல்லை. கடைசி காலங்களில் மீடியா அந்தி கிறிஸ்துக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கிறது. இன்றைக்கு வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் எத்தனையோ போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனையோ மக்கள் மரித்து போயிருக்கிறார்கள். ஆனால் நம்ம இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை நம்ம கேள்வி கூட படல. ஈஜிப்டில் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு தான் தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. லிபியாவில் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு தான் தெரியும். இன்னைக்கு அது எப்படி போயிட்டு இருக்கு நமக்கு யாருக்குமே தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை எதில் வந்துட்டு அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா ஒரு மாயையான உலகம். அதாவது நீங்கள் பார்க்குற அந்த படங்கள், நீங்கள் பார்க்குற அந்த நாடகங்கள், நம்மளை பொறுத்த வரைக்கும் உலகம் அதுதான். காலையில் வேலைக்கு போயிட்டு வரோம், நாடகத்தை பார்க்குறோம், ஒரு நாளை முடிக்கிறோம், படுத்து தூங்குறோம், அதுதான் உலகமே தவிர அந்த மாயைக்கு பின்னாடி நிஜமான உலகத்தில் கர்ஜிக்கும் சிங்கமாக சாத்தான் உலா வந்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு வந்து சாத்தானுடைய ஆட்சி வருவதற்காக நிறைய பேர் இந்த மாதிரி பவர்ஃபுல் பொசிஷன்ஸ்ல இருக்க நிறைய பேர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய அறியாமையை வைத்து எவ்வளவோ பாலிசிஸ், எவ்வளவோ புது சட்டங்கள் ஏற்றி இருக்கிறார்கள். அந்த சட்டங்களின் மூலமாக அந்தி கிறிஸ்து வரும்பொழுது ஒரு கண்ட்ரோலை கொண்டு வர்றதுக்கு எத்தனையோ விஷயங்கள். அதாவது பைபிள் நம்மள ஒண்ணுமே செய்ய சொல்ல, பைபிள் இஸ் ஆஸ்கிங் அஸ் டு ப்ரே, அவ்வளவுதான். இவர்களோடு கூட நம்ம
நம்ம வந்து we don't fight against flesh and blood. இட்ஸ் வந்து அப்சல்யூட்டாக நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு வந்து அவர்களோடு கூட எந்த போராட்டமும் கிடையாது. அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்கிறார்கள். இது இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், நாம் வாழும் இந்த உலகத்தில் ஒரு காலம் வரும், இருளின் காலம் என்று சொல்லுகிறார். அந்த இருளில் காலம் வந்தால், வெளிச்சம் இல்லாத ஒரு இருளின் காலம், அந்த இருளின் காலம் வந்தால் நடக்கக்கூட முடியாது என்று சொல்லுகிறார். அந்த மாதிரியான ஒரு இருளின் காலம் இந்த உலகத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய வெளிச்சமாய் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நம்ம கர்த்தருடைய வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு பிரகாசிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா இந்த உலகத்தில் இன்னும் கூடி சீக்கிரம் சில நாட்கள் வரப்போகுது. சுவிசேஷத்தின் கதவுகள் மூடப்பட்டு அந்தகாரத்தின் ராஜ்யம் எழும்பி நிற்கும் பொழுது, அன்னைக்கு ஒருவேளை நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து இதை மிஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம இருந்துட்டோம்னா, நம்மளுடைய கடவுள் மேலேயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா, அன்னைக்கு நஷ்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த மக்கள் அவங்களுடைய பிரபுக்காக இவ்வளவு தீவிரமாய் அவர்கள் இந்த வேலைகளை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, வரப்போகும் ராஜாவுக்காக நாம் எவ்வளவு தீவிரமாக நம்மளுடைய வேலையை செய்கிறோம்? நாம் ஒளியை எத்தனை பேரிடம் பரப்புகிறோம்? நாம் எத்தனை பேரிடம் அந்த ஒளி இருக்கும் பொழுதே அந்த ஒளியின் பிரகாசத்தை காண்பிக்கிறோம்? அது நம்மளுடைய ராஜாக்கு நாம செய்கிற ஒரு ஊழியமா இருக்கிறது. இதனால நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காலம் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய கர்த்தருக்கு நம்மளுடைய வேலையை நம்ம நேர்த்தியாக செஞ்சுட்டு போயிடுவோம். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் முழுவதும் மாயை, உலகம் முழுவதும் சாத்தானின் ராஜ்யத்துக்குள்ளே தான், அந்தகாரத்தின் சக்திக்குள்ளே தான் இப்போவே இருக்குது. நிறைய பிரைம் மினிஸ்டர்ஸும் பிரசிடென்ட்ஸும் ரிப்போர்ட் பண்ணுறதே சாத்தாங்கிட்ட தான். ஸோ இந்த உலகத்தை பார்க்கறத விட்டு நம்ம கர்த்தரை பார்க்கும் நேரம் நமக்கு வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். இன்னைக்கு சபை எழும்பி நின்று கர்த்தருக்காக எதையாவது ஒன்றை சாதித்து விட்டு மனவாட்டியாக கர்த்தரோடு கூட செல்லும் நேரம் வந்து விட்டது. அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இவங்களோட நமக்கு பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம சும்மா இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், நம்ம உலகத்தை பற்றி இப்படியும் சுற்றி இப்படியெல்லாம் இருக்குது என்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். இன்னொன்று, அவங்க அவ்வளோ வேகமாக அவங்களுடைய பிரபுக்கு இந்த உலகத்தை ஆயத்தம் செய்தார்களே என்றால், நம்மளுடைய பிரபுக்காக நாம் இந்த காலங்களில் கை கட்டி நிற்கிறோமா இல்லை எதையாவது செய்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதே மாதிரி அவங்களுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் கர்த்தரிடமிருந்து வாங்கி கொள்ளுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 15வது வசனம் சொல்றபடி அவங்களுக்கு ஒரு நாள் வருகிறது. இந்த உலகத்தோடைய வஞ்சகக்காரர்களை அந்தி கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து கர்த்தர் நியாயம் தீர்க்கிற நாள் வெகு சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது. ஸோ தே ஹாவ் தேர் ஜட்ஜ்மெண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களினாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விற்று மனம் திரும்பவில்லை. இப்போ நீங்கள் இந்த வசனத்தில் பார்த்தபடி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்களும் திருந்துவாரான்னு கர்த்தர் கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அந்த சான்ஸ் கொடுத்து அவங்களும் ஏற்றுக்கொள்ளாமல் நான் இப்படி தான் இருக்கிறேன், இப்படி தான் இருப்பேன் என்று சொல்லி அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை வாங்குறாங்க. அந்த கடைசி வசனம் சொல்கிறது மாதிரி தே வுட் நாட் ரிப்பெண்ட். அவங்க ரிப்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படியே போகிறேன் என்று சொல்லி அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது அவங்க அப்படியே தான் இருந்து அவங்க அப்படியே நரகத்துக்கு போகட்டும். நாம் எப்படி இருக்க போகிறோம், எப்படி கர்த்தருக்காக போகிறோம்னு தான் கேள்வி. கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். மாரநாதா. ஆமென்.